வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 39 சரிங்களா? 39வது வீடியோ பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஓ கொஸ்டின் சரிங்களா? 2022ல நடந்த ஒரு ஈஓ கொஸ்டின். வாங்க பார்ப்போம். சரிங்களா? எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி பார்க்கணும்னா, நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் நம்மளுக்கு வந்து நெறைய பிழை திருத்தங்கள் வந்து நம்ம வந்து திருத்திக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து என்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது பாருங்க மொத்தம் 100 கொஸ்டின் 150 மதிப்பெண்கள். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1½ மார்க்கு. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சரிங்களா? அதாவது மரக்கலத்துக்கு தமிழில் வழங்கும் பெயர் எது? 1 சரிங்களா? மரக்கலத்துக்கு தமிழில் வழங்கும் பெயர்கள் 1 கேட்டனா திமில் சரிங்களா? அடுத்து பாருங்க 2வது கொஸ்டின் 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமோனுக்கு அனுப்ப கேட்டனா யானை தந்தமும் மயில் தொகையும் சரிங்களா? 10ஆம் நூற்றாண்டுல அரசன் சாலமோனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் என்ன? ஒன்று யானை தந்தம், இன்னொன்று கேட்டால் மயில் தொகை சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் சரிங்களா? ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண் யாருன்னு கேட்டா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பிறந்த வருடம் கேட்டா 1730, இறந்த வருடம் கேட்டா 1796 சரிங்களா? அடுத்து பாருங்க. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் இருந்தா சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இதான் வந்து உள்ள திருக்குறள் சொல்லுது சரிங்களா? அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டா கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எதுன்னு கேட்டா கதரின் வெற்றி சரிங்களா? பாருங்க 6வது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக. ஞான கண்ணாடி. ஞான கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு சமய நூல். ஞான கண்ணாடி வந்து ஒரு சமய நூல். வேத விளக்கம். வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல். தொன்னூல் விளக்கம் சரிங்களா? தொன்னூல் விளக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி தொல்காப்பியம். குட்டி தொல்காப்பியம் அழைக்கக்கூடியது தொன்னூல் விளக்கம் தான். பரமானந்த குறுக்கதை. பரமானந்த குறுக்கதை ஒரு நகைச்சுவை கதை நூல் சரிங்களா? அடுத்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவதுன்னா தேவநாயர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டா தேவநாய பாவனர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா? இந்த மொழி ஞாயிறு வந்து அழைக்கப்படுவது யாருன்னா தேவநாய பாவனர். அடுத்து பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் வச்சு எழுதிய கட்டுரைனா குடிமக்கள் காப்பியம் சரிங்களா? குடிமக்கள் காப்பியம் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரன் வந்து சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்க. நட்சத்திர குழந்தைகள் சரிங்களா? நட்சத்திர குழந்தைகள் யாருன்னா பி.எஸ். ராமையா. கணையாளியின் கனவு சரிங்களா? கணையாளியின் கனவு யாருன்னு கேட்டா கல்கி. பிரபந்த காணம் யாருன்னா மௌனி. கொழுபொம்மை யாருன்னா நாப்பிச்சமூர்த்தி சரிங்களா? அடுத்து மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்துக்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடையாருன்னு கேட்டா 7 வயது. 7 வயதுல தான் பால சரஸ்வதி பரதநாட்டியத்துக்காக காஞ்சிபுரத்தில் மேடையேறினாங்க சரிங்களா? நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர்னா முத்துச்சாமி. முத்துச்சாமி தான் நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர். அடுத்து பாருங்க. காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கேட்டா கொத்தமங்கலம் சுப்பு சரிங்களா? காந்தி மகான் கதை என்னும் நூலின் என்ற இசை நூலின் ஆசிரியர் கேட்டா கொத்தமங்கலம் சுப்பு. 13வது கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசன் குடும்ப வழக்கு என்னும் நூலில் எப்போது விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளன 2ஆம் பகுதி. அதாவது 2ஆம் பகுதியில தான் பாரதிதாசன் குடும்ப வழக்கு நூல் பேர விருந்தோம்பல் பகுதி எத்தனாம் தலைப்புன்னு கேட்டா 2ஆம் பகுதி சரிங்களா? தண்டமிழ் ஆசான் என யாரை பாராட்டினார் சரிங்களா? தண்டமிழ் ஆசான் சொல்லி இளங்கோடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை பத்தி பாராட்டியிருப்பாங்க. யார் வந்து யாரை பாராட்டினார்? இளங்கோடிகள் சீத்தலை சாத்தனார் சரிங்களா? இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுவதுன்னா உமறு புலவர் சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இஸ்லாமிய புலவர் என போற்றப்படுவது யாருன்னா உமறு புலவர். அடுத்து பாருங்க. 8 தொகை நூல்களில் ஓங்கு என அடைமொழியாக குறிப்பிடப்படும் ஓங்கு பரிபாடல். அடுத்து பாருங்க 17வது கொஸ்டின். இரட்டுற மொழிதல் என்பது வந்து ஒரு சொல் 2 பொருள் கூட அமைந்துதான் இரட்டுற மொழிதல். அதாவது பாருங்க 18வது கொஸ்டின். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் கேட்டா திருநெல்வேலி. திருநெல்வேலி தான் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கு. மடந்தை பருவத்தின் வயது கேட்டா மடந்தை வந்து 14 to 19 சரிங்களா? மங்கை மடந்தை அறிவை தெரிவின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுல ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு பருவம் உண்டு. இதுல வந்து மடந்தை பருவத்துக்கு வந்து 14 to 19 சரிங்களா? களம்பக உறுப்புன்னா 18. களம்பக உறுப்பு எத்தனை கேட்டீங்கன்னா 18. பொருந்தாத இணையை தேர்வு செய்க சரிங்களா? ஓசுனர்னா என்ன இப்பவர் கரெக்ட். கண்ணுள் விடைஞ்சன்னா ஓவியர். மன்னிட்டாள்னா சிற்பி சரிங்களா? இதெல்லாம் கரெக்ட்.
பாசவர் சரிங்களா? பாசம் வைக்கிறவர்னு கேட்டா நெய்பவர் கிடையாது சரிங்களா? கம்பர் கூற்று 22ஆம் கொஸ்டின் கூற்று கம்பர் பிறந்த தேரெழுதூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2 பாருங்க. கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. கூற்று காரணம் 2மே சரிங்காங்க. குல வணிகம் செய்ததுன்னா சீத்தலை சாத்தனார். அதாவது சீத்தலை சாத்தனார் வந்து குல வணிகம் செய்தவர். அகநானூற்றில் பாலைத்திணை பாடல்கள் எவ்வாறு தொகுப்புடனா அதாவது 1, 3, 5, 7, 9 என்று ஒற்றைப்படை எண்களாக பாலைத்திணை தொகுப்புடன். அகநாட்டு வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில வந்து பாலைத்திணை வந்து 1, 3, 5, 7 அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கு. அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவது யாருன்னா பிடாரி சரிங்களா? பிடாரி தான் அறுவர் கிளைய நங்கை என்று இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுவள் சரிங்களா? கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல் எது? இது வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்ட 8 தொகை நூல்னா கலித்தொகை சரிங்களா? கலித்தொகை தான் 8 தொகை நூல். பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் நாலனது நாலடியார். 17 கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எண்ணிக்கை கேட்டா 11. 17 கீழ்கணக்கு நூல்ல 18 நூல் இருக்கு. அதுல வந்து நீதியை வலியுறுத்தும் நூல் எண்ணிக்கை எத்தனை கேட்டா 11. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் எண்ணிக்கை கேட்டா 38 சரிங்களா? அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து மேற்கண்ட பாடல் அமைந்துள்ள மோனை எதுன்னு கேட்டா இதுல வந்து மனிதரெல்லாம் மனோபாவம் இதுதான் கரெக்டா முதலெழுத்து வச்சு வருவது மோனை. அடுத்து வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்டா பொய்யலிகை சரி. முதலை கண்ணீர்னு கேட்டா அது வந்து பொய்யலிகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர். 32வது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னா அது ஒற்றுமை சரிங்களா? பிறவினை வாக்கியத்தை கண்டறிய. இதுல வந்து நீலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். நீலம் வந்து சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். இது வந்து பிறவினை வாக்கியம். விடைக்கேற்ற வினா எது சரிங்களா? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதுல வந்து விடைக்கேற்ற வினா பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை சரிங்களா? ஐம்பெருங்குழு என்பராயம் என்ற சொற்கள் உணர்த்தும் இலக்கணம் கேட்டா தொகை சொற்கள் சரிங்களா? இது வந்து 5, 8 அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இது வந்து தொகை சொற்கள். பாருங்க 36ஆம் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிய. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்து வெம்பி எய்து இதெல்லாம் வினையச்சம். மூடுபணிங்கிறது வினைத்தொகையில வரும் சரிங்களா? மூடுபணி மூடுகின்ற பணி மூடுபணி இதெல்லாம் வந்து வினைத்தொகை. நண்பர்களே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஒரு 38 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இது வந்து 39வது வீடியோ. இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அந்த வீடியோவும் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தம் 38 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அது பாத்தீங்கன்னா அதுல ஒரு வீடியோலும் பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டினாச்சும் வரும் சரிங்களா? அவங்களுக்கு அதை பார்க்க சொல்ல 38 இங்க 3800 கொஸ்டின் கிட்ட வரும் சரிங்களா? 3800 சொல்ல உங்களுக்கு வந்து கட்டாயம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு 10ல இருந்து உங்களுக்கு 20ல இருந்து ஒரு 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் சரிங்களா? பல மற்றவர்களோட நீங்க வந்து ஒரு மார்க் கூடுதலா வாங்குறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். நாட்காலி என்பது எவ்வகை பெயர் கேட்ட நாட்காலிங்கிறது ஒரு பொருள் பெயர். 38ஆம் கொஸ்டின் பாருங்க வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளரின் பெயரை தேர்ந்தெடுங்க. வாங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையாளரின் பேருன்னு கேட்டா வந்தவர் சரிங்களா? ஓடு என்ற வேர்ச்சொல்லோட தொழில் பேர் வந்து ஓடுதல். நொந்தான் என்ற வேர்ச்சொல்லின் கேட்டா நோ சரிங்களா? சரியான வேர்ச்சொல்லை காண்க. கொண்டிலன் வந்து இதோட வேர்ச்சொல் கேட்டா கொல் சரிங்களா? பாருங்க கொல் தான் சரியான வேர்ச்சொல். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேடுங்க. தேன்னா என்னது கடவுள் நம்மளுக்கு தெரியுதுதான் சரிங்களா? இதுல வந்து அரசன் தலைவன் இதெல்லாம் வந்து ஐயில வந்தா அது அரசன் தலைவன் இதெல்லாம் வந்து ஐயில வரும் சரிங்களா? இளமை பேரு மரபு பிழை நீக்கியதுங்கிற யானை கன்றுன்னு தான் வரும் சரிங்களா? மரபு பிழை ஆல்ரெடி மரபு பிழை பத்தி இளமை பெயர்கள் மரபு பிழை எல்லாம் பத்தினா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காம பார்த்துக்கோங்க சரிங்களா? மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வராது கூரை வெய்தனர் வரும் சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிய. இது வந்து அமுதமொழி பூவிரல் முத்துப்பல் சரிங்களா? இதெல்லாம் வந்து பொருந்தல. அடிமலர் இது வந்து இதுதான் அடிமலர். இதுல அமுதமொழி பூவிரல் முத்துப்பல் இதெல்லாம் வந்து ஓமையில வருது. அடிமலருங்கிறது ஒரு உருவகம் சரிங்களா?
பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிய. வாழை கற்றல், மாவடு, முருங்கை சரடு, பலா மூசுங்கிறது இதுல பொருந்தல. அழுக்காருடையான் எதிர்ச்சொல்லுங்க தருக. அழுக்காருடையான்னா பொறாமை, பொறாமை எச்சவன். சரிங்களா? அழுக்காருன்னா பொறாமை வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேட்டாங்க, அதால வந்து பொறாமை எச்சவன். நல்லா பாத்துக்கோங்க, கொஸ்டின் நல்லா வாசிச்சு கொடுங்க. அடுத்து, உயர்திணை எம்மனார் மக்கள் சுட்டே, அக்ரணி எம்மனார் அவரல பிறவே. நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல, தொல்காப்பியத்துல இந்த பாடல் வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். இதுல வந்து தெய்வம் பாருங்க. குறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன். தம் வீரர்கள் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ என்னன்னு கேட்டா தும்பை. தும்பை வந்து வீரர்கள் போர்க்களத்தில் போரிடும் போது சூடிக்கொள்ளும் பூ. இந்திய நூலகவியல் தந்தை என போற்றப்படுகிறார்னா ரா அரங்கநாதன். முனைவர் ரா அரங்கநாதன் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுகிறார். அடுத்து, இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படும்? கன்னிமரா நூலகத்துல வந்து பாதுகாக்கப்படும். சரிங்களா? தெய்வமணி மாலை திருவற்பாவில் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்படும்? 5வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் என்றால் பனைமரம். பனைமரம் தான் ஏழைகளின் கற்பக விருட்ச மரம் என அழைக்கப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா மொழி பற்றை காட்டுகிறது. சரிங்களா? 56வது கொஸ்டின், உடலில் உறுதியாக இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இந்த மூன்றும் காரணமா வந்து சமநிலை. இந்த வாதம், பித்தம், சீதம் இந்த 3 சமநிலையிலிருந்து உடலில் உறுதியாக இருப்பதற்கு காரணம். சரிங்களா? கால்நடைகளுக்கு கூறு, நேராவண்ணம், வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறுனா பட்டி. சரிங்களா? இது வந்து பழைய புக்ல இருக்கு. பழைய வந்து 7th புக்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. தமிழ் புக்கு பழைய புத்தகத்தில் இருக்கு. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக நடத்த சமத்துவம் என்று கூறியதே அண்ணல் அம்பேத்கர். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் அப்படி சொன்னார்னா அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவது யாருன்னா பூவே சுவாமிநாதன். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியாவில் முதலாக தொழிற்சங்கத்தை சென்னையில் துவங்கியார்னா திருவி கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம் தான் இந்தியாவில் வந்து முதலாக தொழிற்சங்கத்தை சென்னையில துவங்கியிருக்காங்க. இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்து கேட்டா உ, உ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? இதை வந்து இதழ்கள் குவிப்பதால் பார்த்தோன்னு நம்மள தெரிஞ்சிடும். தத்தின சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியதுன்னு கேட்டா மகேந்திரவர்மன். அடுத்து, தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுதுன்னா பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுனா பம்மல் சம்பந்தனார். மரபு கவிதை வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் யாருன்னா அப்துல் ரஹ்மான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்த யாருடைய படைப்புன்னா நான் பிச்சமூர்த்தியோட கவிதைகள். சரிங்களா? அடுத்து, சேரன்மான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யாருன்னு கேட்டா கண்ணதாசன். 67வது கொஸ்டின் பாருங்க, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்திரர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி. அந்த பிசிராந்தியருக்கு பாரதிதாசனுக்கு என்ன விருது, பாரதிதாசன் எனக்கு விருது கொடுத்த பிசிராந்திய படலுக்கு பாரதிதாசன் அவர்களுக்கு என்ன விருது கொடுத்திருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? கல்லாத மூடரையும் காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கெடால் அன்று என பாடியவர் என்ன திருமூலர். சரிங்களா? கல் மனதையும் கரையை செய்யும் பக்தி படம் தொகுப்பு என போலப்படும் நூல்னு கேட்டா ரச்சன்ய யாத்திரம். ரச்சன்ய யாத்திரை தான் கல் மனதையும் கரையை செய்யும் பக்தி பாடல் கொண்ட தொகுப்பு. சரிங்களா? அடுத்து, களைப்பு நீங்க வேலை செய்வோர் என்ன பாட்டா தொழில் பாட்டு. களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடல் கேட்டா தொழில் பாட்டு. ஏவரே புண்படா பாருங்க, 21வது வருஷம் இருங்க. ஏவரே புண்படா துளைக்கின் புகழுடன் படைத்தார். இது வந்து என்ன பாடல் இடம்பெற்றுன்னா மனோன்மணியம். இந்த பாட்டில் தான், இந்த வரியில் இந்த மனோன்மணியம் பாட்டில் தான் வருது. கலம்பகம் என்பது டேஸ் வகை சிலைங்கிட்ட. கலம்பகம் வந்து 96. சரிங்களா? 96 வகை. திருவிழா புராணத்தில் உள்ள காண்டங்கத்தினா 3 கண்டங்கள் உடையது. சீராபுராணத்தில் மொத்த விருதப்பாக்கட்டா 5027 விருதப்பாக்கள் உடையது. இஸ்மஸ் தன்யாசி என்று பாரசீக சொல்லுக்கு வந்து தூய துறை. இஸ்மஸ் தன்யாசின்னா அதோட பாரசீக சொல்லுக்கு வந்து தூய துறை. சரிங்களா? பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பனப்படுவது தன் கிளை சேராமை. இது வந்து இடம் பெற்றுள்ள பாடல்கள்னா கலித்தொகையில இந்த பாடல் வருது. மலைபடு கடாம் நூலின் பாட்டுடைத்தல் நன்னன். சரிங்களா? மலைபடு கடாம் நூலின் பாட்டுடைத்தல் இது வந்து 10th புது புக்ல கிடக்கு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படும் கவிஞர் யாருன்னா பாரதியார்.
கம்பராமாயணத்தில் துன்புல தெனின் அன்றோ சுகமுளது என கூறுவன் யாருன்னா ராமன். சரிங்களா? 80வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் 15 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் என்கிற திருக்குறள். திருக்குறள் தான் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல். அரியவற்றில் எல்லாம் அறிதே பேணி தமரா கோளல். இது வந்து பெரியார். இந்த திருக்குறள் வரையில் அரியவற்று எல்லாம் அறிதே டேஸ் தம் பெரிய பேணி தமரா கோளல்னா அந்த டேஸ்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா பெரியாரை. சரிங்களா? தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம பழமொழியின் பொருள் கேட்டா நேரமின்றி உழைப்பது. சரிங்களா? பழமொழி பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். இப்பழமொழிக்கு அமைந்த சரியான தொடர் எதுன்னு கேட்டா, அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், வாழ்வோம். தன்வினை வாக்கியம் எதுன்னு கேட்டா, செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். இது வந்து தன்வினை வாக்கியம். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர்ந்து எவ்வினை வாக்கியம் கேட்டா, இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். அதாவது ஒரு ஆளை வந்து கட்டளைப்படுத்தி செய்யற மாதிரி. அது தமிழ் பாடத்தை முறையாக படி அப்படின்னு ஒரு கட்டளைப்படுத்துற மாதிரி இருக்கு. பாருங்க, போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது எவ்வளவு வாக்கியம்னா, இது அயர்குற்று வாக்கியம். பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்கள் தொன்மையான வீர விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல். இது விடைக்கேற்ற வினா தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது? சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான சொற்றொடரை கண்டறிய. இதுல வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அதாவது பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். மத்தெல்லாம் வந்து கரெக்டா வராது, வேடெல்லாம் மாறி மாறி கிடக்கும். 89வது கொஸ்டின் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறந்தன. கரெக்ட் தான். உயிரெழுத்து வந்து 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறகு. சரிங்களா? பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன். இதுல அகரவரிசைப்படுதுன்னா இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல தான் அகரவரிசையில உயிரெழுத்துக்கள் தான் வரணும். அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. சரிங்களா? அகரவரிசை பாருங்க, 91ல சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரநாதன் சோம்பல். இதை வந்து கரெக்டா பதிஞ்சிருக்கு. சரிங்களா? ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டா ஏ என்னது அம்பு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, பார்த்துக்கோங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8th ஸ்கூல் புக்கில் இருக்கு. சரிங்களா? 8th புது புக்கில் இருக்கு. ஒழிப்பு முறைகளை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் என்னது? ஊன்னா உணவு. அடுத்து ஊன் என்றால் இறைச்சி. பெரிய ஊன் வந்தா உணவு, சின்ன ஊன் வந்தா அது இறைச்சி. உலை என்பதன் பொருள்கிட்ட உலை என்பது பிடேரி மயிர். இல்லை வந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னா மருத்துவமனை. ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. ரெஜிஸ்னல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லிட்டா பகுத்தறிவு. சரிங்களா? இடர்உற மறையோரும் எரியுற மெழுகானார் எனவரும் பாடல். இடர் என்பது என்ன? எதிர்ச்சொல். இடர்னது துன்பம். இது வந்து எதிர்ச்சொல் கேட்டுங்க, அப்போ வந்து இன்பம். சரிங்களா? பிரித்தெழுதுக. பாசிலை. பாசிலைன்னா பசுமை பிளாஸ் இலை. இது வந்து அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பாசிலைங்கன்னா பசுமை பிளாஸ் இலை. சரிங்களா? பைங்கூழ் வந்து பிரித்துனா பசுமை பிளாஸ் கூழ். 99ல வந்து பைங்கூழ் பாருங்க, பிரித்தெழுத பசுமை பிளாஸ் கூழ். சரிங்களா? புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவதுதான் நாப்பிச்செல்வி. நண்பர்களே, நம்ம சேனல்ல பத்தி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஆல்ரெடி 38 வீடியோ போட்டிருக்கேன். 39வது கொஸ்டின் 2025லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தம் என்பிசி கொஸ்டின், டெட் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாம் தமிழ் வீடியோவும் வருது, ஜிகே வீடியோவும் வருது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தமாக நான் பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.